இந்த நாளிலும் நம்மளுடைய வாழ்க்கையில் உறுதியான நேரங்கள், எந்தெந்த நேரங்களில் உறுதியாக இருக்கணும், எந்த நேரங்களில் அசைக்கப்படும்படியான காரியங்கள் வருகிறது, எந்த நேரத்தில் நம்மை ரொம்ப அசைச்சு பார்க்கும்படியாய், நம்முடைய அஸ்திவாரம் அசைக்கப்படும்படியாய் நான் நல்லா முன்னேறிடுவேனா, அப்படி நிறைய நேரத்தில் நம்மளுக்கு எண்ணங்கள் காரியங்கள் வருகிறது. அந்த காரியத்தில் அசைக்கப்படாமல் இருக்கும்படியா நான் அசைக்கப்படுவதில்லை என்கிற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். சங்கீதம் 16வது அதிகாரம் 8வது வசனம், Psalms chapter 16 verse 8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஸ்லைடை பார்த்து வாசிங்க, பைபிளை பார்த்து வாசிங்க, ஆனால் எல்லாரும் ஒரு விஷயம் சத்தமாக வாசிக்கணும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. I keep my eyes always on the Lord, with him at my right hand I will not be shaken. என்னுடைய கண்கள் எப்பொழுதும் ஆண்டு மேலே நோக்கமாக இருக்கிறது, நான் அசைக்கப்பட மாட்டேன். சில குடும்பங்களில் பார்க்கிறேன், 10 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சில காரியங்கள் ஆரம்பித்தது. ஆண்டுகள் போக போக சில ஆக்ஷன்ஸ் எடுக்காதனால, சில காரியங்களை செய்யாதனால எல்லாமே அசைக்கப்படுகிற சூழ்நிலையில் காரியங்கள் வருகிறது. ஒரு பிஸ்னஸை பார்க்குறோம், அந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்குது, திடீரென்று அதில் சில காரியங்கள் தேவனுடைய சுத்தத்தின்படி நடக்கலை, காரியங்கள் மாறுகிறது, எல்லாமே அசைக்கப்படுமோ. படிப்பில், பிள்ளைகளுடைய படிப்பில் நல்லா தான் பிள்ளை படிச்சுட்டு இருந்தது, என்ன காரியங்கள் ஆகுது? நல்லா இன்னைக்கு பாருங்க, ஒருவேளை ஏதாவது இடங்கள்ல அசைக்கப்படுவது போல, எல்லா காரியங்கள் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத போல, ஸ்டேபிள்னஸை தொட்டு பார்ப்பது போல காரியங்கள் வருகிறது. என்ன செய்யணும்? நான் எப்பொழுதும் என் கண்கள் ஆண்டு மேலே நோக்கமாக இருக்கணும். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. I keep my eyes always on the Lord. என் கண்கள் ஆண்டு மேலே ஃபோக்கஸாக இருந்தா, இந்த விசுவாச பாதையில் எப்பொழுதும் என் கண்கள் ஆண்டு மேலே ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறார், அதை நான் செய்கிறேங்கிற அந்த கவனம் நமக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அசைக்கப்படுகிற அனுபவம் வராது. நம்ம சொல்லுவோம், நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. வலது கரத்தை அசை சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. எப்பன்னா என் கண்கள் எப்பவும் ஆண்டு மேலே நோக்கமாக இருக்குது. ஐ ஃபிக்ஸ் மை ஐஸ் ஆன் ஜீசஸ். எதன் மேலே நம்முடைய கவனம் இருக்குதோ அங்கே தான் நம்முடைய எனர்ஜி, நம்முடைய முயற்சிகள் எல்லாம் நோக்கி போகும். என் கண்கள் ஆண்டு மேலே நோக்கமாக இருக்குது. ஆண்டு எனக்கு கிருபையை கொடுப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், தேவ தயவு கடந்து வரும், ஆண்டவர் நடத்துவார் எல்லாம் சொல்லி தேவ சமூகத்தில் நான் அவர் மேலே நோக்கமாக இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு வேளை ஏதாவது ஒரு பகுதியில் எனக்கு ஒரு ஒத்தாசை வரணும், எனக்கு ஒரு நன்மை வரணும், எனக்கு யார் இந்த ஒத்தாசையை செய்வாங்க, எனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வரும்? சங்கீதம் 121 முதல் 2 வசனம், Psalms 121 first 2 verses. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். I am very confident, எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதம் எனக்கு தெரியும். நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தினுடைய வசனத்தை வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு சொன்ன அந்த ஜீவ ஊற்று, இந்த ஜீவ ஊற்றை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 1 வாரம் 2 வாரம் எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வெறுமை, ஒரு காரியம், எல்லாத்தையும் அந்த ஜீவ ஊற்றில் போட்டுருங்க. எது உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஜீவ ஊற்றில் போட்டுருங்க. ஜீவ ஊற்றும் இடத்துல இருக்கிறது ஆண்டவரே. அப்போ என்ன? உங்களுடைய கண்கள் அவர் மேலே நோக்கமாக இருக்கும். யூ வில் பி ஃபோக்கஸ்ட். ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்துக்கு நேராக எடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்னைக்கு நீ அறிக்கை செய்யுங்க, எனக்கு ஒத்தாசை வரும், ஆண்டவனுக்கு ஒத்தாசையை கொடுப்பார். நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். 5வது வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். The Lord watches over you, the Lord is your shade at your right hand. ஆண்டவர் என் வலது பக்கத்தில் எனக்கு பாதுகாப்பாய் நிழலாய் இருக்கிறார், நிழலாயினை தொடர்ந்து வருகிறார். அவர் இருக்கிறனால தான் நான் தைரியமாக கடந்து போகிறேன். அப்போ உங்கள் பக்கத்தில் நிழலாக இருக்கிறாருங்க. யாரெல்லாம் தேவனை தேடுறீங்களோ, யாரெல்லாம் இருதயத்தில் அவரை வாஞ்சிக்கிறீங்களோ, இவ்வளவு பிரயாசப்பட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வரோம், ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவாடுகிறோம், நிச்சயம் அவர் நமக்கு நிழலாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். நம்புங்க, விசுவாசிங்க. நான் தனியாக இருக்கிறேனே பாஸ்டர்,
நான் தனியாக அந்த காரியத்தை செய்கிறேன்னு யாருமே என் கூடவே இல்லையே. நீங்கள் தனியாக இல்லவே இல்லை. ஒரு சிலர் நினச்சிட்டு இருக்கிறீங்க, நான் தனியாக அந்த காரியத்தை செய்கிறேன், நான் ஒத்தையாளாக செய்கிறேன், ஏதோ இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, எல்லாத்தையும் நான் தனியாக செய்கிறேன். நீங்கள் தனியாக செய்யவே இல்லை. கர்த்தர் உங்களை காக்கிறவர். கர்த்தர் உங்கள் வலது பக்கத்தில் உங்களை நிழலாக இருக்கிறார். நான் தனியாக செய்ய போகிறேன், நான் தனியாக இருக்கிறேன். இல்லை, நீங்கள் தனியாக இல்லை, அவர் உங்கள் பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. தைரியமா இருங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நான் அசைக்கப்பட மாட்டேன். அப்பா என்னோடு கூட இருக்கிறார். ஆனால் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள், ஒத்தாசை வரும், தேவனுடைய ஒத்தாசை வரும். இன்னைக்கு நம்ம சொல்ற ஒத்தாசை வருகிற பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் எந்த வகையில் ஒத்தாசை கொடுப்பாரோ பிரயாசப்படுங்க. நான் ஒரு வேலையில் இருக்கிற சமயத்தில் அந்த வேலை மாற்றத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தேன். வேலை ரொம்ப டைமிங் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தது. அதனால் நல்ல ஊழியம் செய்யும்படியாகவும் வேலைக்கேற்ற நேரத்தை கொடுக்கும்படியாக ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணேன். அப்போ நான் என்ன செய்தேன்? ஒத்தாசை வருகிற பருவத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் கர்த்தரிடத்துல வந்து ஒத்தாசை வரும்னு சொல்லி அறிக்கை மட்டும் செய்யலை, அதற்கேற்ற கிரியையும் செய்தேன். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம நினைச்சுக்கிறோம், நான் அசைக்கப்படுவதில்லை, எனக்கு ஒத்தாசை வரணும், பட் கிரியை நடப்பிக்கணும். விசுவாச அறிக்கை இருக்கணும், கிரியை நடப்பிக்கணும். அப்ளிகேஷன் போட்டால் தானே வேலை வரும். ஆண்டவர் அப்போ தானே வாசல் திறந்து கொடுப்பார். இன்னைக்கு நான் ஒரு முயற்சி எடுத்தால் தானே காரியங்களை செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம அறிக்கை செய்கிறோம், நல்லது அறிக்கை செய்யுங்க, விசுவாச வாழ்க்கையில் இருக்கணும். அதே சமயத்தில் எடுக்க வேண்டிய முயற்சி எடுங்க. யோசேப்பு என்னுடைய தரிசனம் நிறைவாகும் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு இருந்தான். பட் he was exploring every opportunity. ராஜாவினுடைய அரசாங்கத்திலிருந்து 2 பேர் வர்றாங்க, அவங்க சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் தரிசனத்தை சொல்கிறான். எப்படியாவது ஆண்டவர் எனக்கு வாசலை திறந்து கொடுக்க மாட்டாரா? அவன் அந்த வேலைக்காரனோடு, ராஜாவினுடைய வேலைக்காரனுடைய பேசிய காரியம்தான் 2 வருஷத்துக்கு பிறகு அதை நினைவூட்டி கொண்டு வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் ஒத்தாசையை நம்மளுக்கு கொடுப்பாருங்க, வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். பட் we have to do our part. அது செய்கிற பொழுது அந்த ஒத்தாசை நமக்கு மேலே கடந்து வரும். இன்னைக்கு நிறைய நேரம் நான் வசனத்தை கேட்குறேன், ஏன் அசைக்கப்படுறேன்? ஏதோ இடத்துல we are not using the opportunities. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நம்ம பிரயாசப்படணும், தேவ சமூகத்தில் பிரயாசப்படணும். இன்றைக்கு ஒரு சில காரியங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். எப்படி அந்த பிரயாசத்தில் நான் நிலைத்திருப்பது, எப்படி இந்த காரியங்கள் எனக்குள்ள கிரியை, எப்படி நான் அசைக்கப்பட முடியாது. பவுல் தேவனுடைய ஊழியத்தை மகிமையாய் செய்கிற வேளையில் ஒரு இடத்துல அவர் தாக்கப்படுகிறார். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம், தேவனுக்கென்று மகிமையாய் ஊழியத்தை செய்கிறார். அப்போஸ்தலர் புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 14 அதில் முதல் வசனம், இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். இக்கோனியா பட்டணத்துக்கு கடந்து போகிறார், ஊழியத்தை செய்கிறார். அந்த ஊழியத்தில் நல்ல மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அந்த இடத்துல எதிர்ப்பு கிளம்புகிறது. உடனே அந்த இடத்துல வந்து புறப்பட்டு வந்துடுறாங்க. 16வது வசனம், லிக்கவோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களில் லிஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவங்க கடந்து போகிறாங்க. அந்த இடத்துல ஊழியத்தை செய்கிறார், மகிமையான அற்புதங்கள் நடக்கிறது. ஆனால் அவரை எதிர்க்கிற கூட்டம் எதிர்த்து வர்றாங்க. 19வது வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 14 verse 19 to 22. அப்போஸ்தலர் 14 19-22 சத்தமாக வாசிங்க. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். பாருங்க, பவுலனுடைய உறுதி, நான் அசைக்கப்படுவதில்லை, அப்பா கரத்தின அந்த ஊழியத்தை பெற்றிருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி. டெம்பரரி ஃபெயிலியர்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் வரும், நம்மளை சந்திக்கும். இட்ஸ் எ டெம்பரரி. பவுல் இதோட ஊழியம் முடிஞ்சுது, கர்த்தர் கொடுத்த ஊழியம் முடிஞ்சது அப்படி நினைக்கவே இல்லையே. கர்த்தர் கொடுத்த ஊழியம், அதை நான் நிறைவேற்றுவேன். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து, ஆண்டவர் எழுப்புவாருங்க.
எந்த இடத்துல நீங்கள் சரியான ஃபெல்லோஷிப்பில் இருக்கிறீங்களோ, நீங்கள் இருக்கிறது சரியான ஃபெல்லோஷிப், கர்த்தருடைய ஆளுகை உங்கள் மேலே இருக்குது, கர்த்தருடைய நடத்துதல் உங்கள் மேலே இருக்குது, இந்த வசனத்தின் வெளிச்சங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. தேவன் எந்த இடத்துல முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களோ, கெட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்களோ, இதற்கப்புறம் கைவிடப்பட்டது நினைக்கிறீங்களோ, திரும்ப என் ஆண்டவர் எழுப்புவார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும், அசைக்கப்படக்கூடாது. என் கண்களை எப்பொழுதும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக ஐ கீப் மை ஐஸ் ஆல்வேஸ் ஆன் த லார்ட். என் கண்கள் ஆண்டவர் மேல நோக்கமா இருக்குது. ஆண்டவர் எனக்கு நிச்சயம் செய்வார். கர்த்தரை மட்டுமே நான் நோக்கி பார்க்கிற விசுவாசத்துல நிலைச்சிருக்கும். அவன் அடித்து மரித்து போனான் என்று போட்டுட்டான். மரித்து போனன்னு கொண்டே போட்டாங்க. சீஷர்கள் சூழ்ந்து நிற்கிறாங்க. நீங்க இருக்கிற இந்த ரெகோபோத் ஊழியோ, உங்களுக்கு தேவையான வசனத்தின் வெளிச்சத்தையோ, உங்களுக்கு தேவையான அபிஷேகத்தையோ, உங்களுக்கு தேவையான நன்மையும் கொண்டு வருகிற ஒரு ஜீவ நீரூற்றாய் ஆண்டவர் வைத்து இருக்கிற ஹல்லேலூயா. இதிலிருந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் எழ செய்வார். அவர்கள் சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்தான். நிச்சயமா உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிற ஹல்லேலூயா. எப்படி பவுல் எழுந்து அந்த இடத்துல துளிர்த்து காரியங்களை செய்தானோ, உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஏதாவது ஒரு வசனம், இந்த வசனத்தை நான் வாசிக்கிற பொழுதே அந்த வசனத்தை மனதில் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும், ஆசீர்வாதமாக கொடுப்பார். அப்படி இந்த வசனங்களை கொடுக்கிற பொழுது நான் சொல்லுகிறேன், இந்த ஜீவ ஊற்று, அந்த வசனத்தின் வெளிச்சத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபடுவார். உங்கள் விசுவாசத்தின் ஆழத்தை நிச்சயம் ஆவியானவர் அதிகரிப்பார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் நிலைச்சிருப்பேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க, யாரும் உங்களை ஷேக் பண்ண முடியாது, தைரியமாக இருப்பேன். அவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள், வசனம் 21, 22. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோவுக்கும் திரும்பி வந்து, எங்கே அடிக்கப்பட்டாங்களோ, எங்கே இவன் செத்து போயிட்டான தூக்கி விடாங்க, திரும்ப அந்த இடத்துக்கு வர்றாங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி. யார் விசுவாசத்தில் நிலைத்திருக்காங்களோ அவங்க அசைக்கப்பட மாட்டாங்க, அவங்க டெஸ்டினேஷனை மிஸ் பண்ண மாட்டாங்க, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான அழைப்பில் மாற மாட்டாங்க. விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். திரும்ப வந்து பவுல் பலப்படுத்துகிறார். ஏன்னா அவங்க பயந்து போயிட்டாங்க. விசுவாசத்தின் ஆரம்ப நாட்களில், விசுவாசத்தின் ஆரம்ப நாட்களில் சில வேளைகளில் அந்த பயம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஐயோ எப்படி நடக்குமோ, என்ன நடக்குமோ, அதான் திடப்படுத்துகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உபத்திரவம் இல்லாமல், இடுக்கமான வாசல் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நம்ம பிரவேசிக்கவே முடியாது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி உங்களோடு பிரசங்கித்தேன். இடுக்கமான வாசல் வழியாய் வருந்தி நுழைய முயல்கிற சிலர், அந்த இடுக்கமான வாசலை கண்டு கொள்கிற சிலர், என் பாதை ஏன் இவ்வளவு கண்ணீராக்குது, ஏன் இவ்வளவு போராட்டமாக்குது, என் அழைப்பில் ஏன் இவ்வளவு எதிர்ப்பு வருது? உங்கள் அழைப்பில் எதிர்ப்பு வருகிறது என்றால் உங்கள் அழைப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது என்று அர்த்தம். உங்கள் அழைப்பு எல்லா இடத்துல எதிர்ப்பு வருகிறது, உறுதிப்படுத்துகிறார் ஆண்டவர். அடிச்சு ஒண்ணுமில்லாம போடுறாங்க. புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் அழைக்கப்பட்ட பவுல் ஆண்டவருக்காக நிற்பேன்னா சில இடத்துல எதிர்ப்புகளை சந்திக்கணும், போராட்டங்கள் வரும். ஆனா ஆண்டவர் திரும்ப விட மாட்டார், திரும்ப எடுத்து உங்களை கட்டுவார். ஹல்லேலூயா. திரும்ப எடுத்து கட்டுவார். அதற்கு அடையாளமாக தான் கர்த்தர் ரெகோபோத்தை வைத்திருக்கார். நீங்கள் தேசத்தில் பழுகி பெருகும்படிக்கு கர்த்தர் இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி சாட்சியான ஊழியமாய் கர்த்தர் வைத்து இருக்கிறார். இந்த ஊழியத்தில் நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சாட்சியாய் வைப்பாருங்க. விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும். அந்த சீஷர்களை விட்டுட்டு போயிடல. அந்த சீஷர்களுக்கு வந்து திரும்ப புத்தி சொல்றாங்க, விசுவாச நிலைத்திருக்கும்படி. எங்காவது உங்களுக்கு கேள்வி மைண்ட்ல இருக்குதா? ஏன் கண்ணீரா இருக்குது, ஏன் போராட்டமா இருக்குது? மிகுந்த அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற பாதை வித்தியாசம். சில பேர் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, எதுவும் பேசுறது இல்லை. இந்த ஆலயத்தில் அநேகர் வெளியில் சிரிச்சுட்டே இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொருவருடைய உபத்திரவத்தின் பாதையை நான் அறிஞ்சிருக்கிறேன். அதனால தான் சில காரியங்களை சில பேசுகிற பொழுது அவங்களுடைய ரியாலிட்டி தெரியாது. பாவம் அவர்கள் கடந்து போகிற பாதை. ஒவ்வொருவரும் கடந்து போகிற பாதையில் அந்த உபத்திரவத்தின் வழியாக கடந்து போகிறாங்க. ஏன்னா விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும். எப்படியாவது கர்த்தர் சுத்தத்தை நிறைவேற்றணும். எந்த இடத்துலையும் சோர்ந்து போகாதீங்க. எந்த இடத்துலையும் ஆண்டவரே இதே கண்ணீரின் பாதையா இல்லை, கண்ணீரின் பாதை ரொம்ப நாளைக்கு இல்லை.
அப்போஸ்தலனாகிய பவுல்ல மட்டும் கண்ணீரின் பாதை அதிகமாக இருந்தது. அது மகிமையான அழைப்பு, அழைப்புக்கேற்ற கண்ணீரின் பாதை, அழைப்புக்கேற்ற இடுக்கமான பாதை, அழைப்புக்கேற்றபடி தான் அந்த பாதை இருக்கும். அதனால டோன்ட் கம்பேர் யோர் பாத் வித் அதர்ஸ். உங்க பாதையை உங்க அண்ணனா தம்பி அக்கா கூட இருக்கலாம், ஆனா ஒருவருடைய பாதையை கம்பேர் பண்ணாதீங்க. ஏசாவுடைய பாதை வேற, யாக்கோபனுடைய பாதை வேற. ஹல்லேலூயா. தேவனை நேசிக்கிறவங்களுடைய பாதை, தேவனுக்காய் ஊற்றவங்களுடைய பாதை. ஆனா விசுவாசத்துல நான் நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. அதை மனதில் வைங்க. நான் விசுவாசத்துல நான் நிலைச்சிருந்தா நான் அசைக்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. அவர்கள் புத்தி சொல்லி விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும்னு சொன்னாங்க. அதனால அந்த விசுவாசத்தின் பாதையை இருதயத்தில் ஆழமா பதித்து கொள்ளுங்க. எந்த ஒரு காரியம் என் விசுவாசத்தை அசைக்க முடியாது. நான் விசுவாசத்தை நிலைச்சிருப்பேன். இன்னொரு காரியம், வார்த்தைகளால் அசைக்கப்படாதிருங்க. முக்கியமான ஒரு காரியம், மனிதர் பேசுகிற வார்த்தைகளால் அசைக்கப்படாதிருங்க. ஒருவரை உருவாக்குறது வார்த்தை தான், உடைச்சு ஒண்ணுமெல்லாம் பண்றது வார்த்தை தான். பிள்ளைகளையும் சரி, வேலை செய்கிற இடங்களையும் சரி, எல்லா இடத்துலையும் வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆனால் எந்த வார்த்தையினாலும் நீங்கள் அசைக்கப்பட்டுறாதே. அதான் சொன்ன பாருங்க, நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஒரு தேவ ஊழியர் சொல்லுவார், சில காரியங்களை சொல்கிறாங்க, அது நெகட்டிவாக வருது, இன் ஜீசஸ் நேம் ஐ ரிஜெக்ட் இட், ஐ டோன்ட் டேக் இட். அப்படி ஒரு பழக்கப்படுத்துகிறார். நிறைய பேர் சாதாரண நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் இருக்கு பாருங்க, சிலதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது, அதை சரியாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாலே அந்த விசுவாசத்தின் ஆழத்துக்கு ஆண்டு கொண்டு போவார். ஆமென். வார்த்தைகளால் தயவு செய்து யார் ஒருவர் சொல்கிற வார்த்தைகளால் அசைக்கப்படாதிருங்க. 1 Kings chapter 19 verse 1-3. 1 ராஜாக்கள் 19:1-3. எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசி எல்லாரையும் பட்டயத்தால் கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். 2வது வசனம் எல்லாரும் வாசிக்கணும். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவன் அதற்கு சரியாகும், அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னார். 3வது வசனம் வாசிங்க. அப்ப எலியா என்ன செய்கிறார்? மிகுந்த அற்புதத்தை செய்கிறார். ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்துகிறார். நல்லா பாருங்க, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் ஆகாபை போய் சந்தி, இந்த தேசத்தில் மழை பெய்யாதுன்னு ஆண்டவர் சொல்றார். போய் சந்திக்கிறார். மழை பெய்யல, 3 வருஷம் நின்றுச்சு. சாரிபாத் விதவின் வீட்டுக்கு போங்கிறார். அங்கே போகிறார். முதல் அப்பத்தை இவனுக்கு கொடுக்க சொல்லுங்கிறார். வாங்கிக்கிறார். அதற்கு பிறகு அப்போ அந்த மாவும் எண்ணெயும் பெருக்குகிறது. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் திருப்பி ஆகாப்புக்கு உன்னை காமி. 850 பேர் ஷிஃப்ட் போட்ட மாதிரி ஒவ்வொருத்தராக வர சொல்லி வெட்டுறாப்புல. 850 தீர்க்கு. இது எல்லாம் பண்ணிட்டு என்னோட சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாம் பண்ணிட்டு 19வது அதிகாரத்தில் அந்த எசபேல் அந்த மகள் சொன்ன ஒரு வார்த்தையில் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் ஃப்ளஷில் ஆக்ட் பண்ணிட்டார். அந்த வார்த்தை அசைக்கும்படியாக இடத்த கொடுத்துட்டார். 1 ராஜாக்கள் 17 ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஆகாபிடத்தில் போனாப்புல, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு கேரி தாற்றங்கரைக்கு போனாப்புல, ஆண்டுடைய வார்த்தை கேட்டு சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போனாப்புல, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு திரும்ப ஆகாபிடத்தில் தன்னை காண்பித்தாப்புல. எசபேல் சொன்ன உடனே, ஆண்டவரே நான் என்ன செய்யன்னு ஒரு பாஸ், ஒரு ஸ்டாப் எடுத்து, என் கண்கள் ஆண்டவரையே, ஐ கீப் மை ஐஸ் ஆல்வேஸ் ஆன் த லார்ட். ஒரு தடவை, ஒரு நிமிஷம், ஏதோ ஒரு அந்த ஆக்சிடென்ட்ல அந்த கண்களை அவர் எடுத்ததுனால அசைக்கப்பட்டுட்டார். எத்தனையோ 80 மைல்கள் நடந்து போய், நான் நல்லவன் ஆண்டவரே, பிதாக்களை காட்டும் நல்லவன் அல்ல, என்னை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என் பிராணனை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டார். பாருங்க, அந்த வார்த்தை எலியாவை அசைச்சு. எலியாவுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. எலியாவை இந்த வார்த்தை, ஏன்னா அந்த ஒரு தடவை அந்த வார்த்தை தன்னை அசைக்கும்படியாக விட்டுட்டார். வேதத்தில் ஏன் ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கார்? ஏன் ஆண்டவர் அந்த மகனை நடக்க விட்டார்? 80 மைல் நடந்து போய் எதுக்கு விட்டாரு? வேதத்தில் ரெக்கார்ட் பண்ணாரு. உங்க கண்கள் என் மேல இல்லை, உங்களை பார்த்து சொல்ல உங்க சூப்பர்வைசர் யார்? உங்களுக்கு முடியலன்னு சொல்ல, உங்களுக்கு இந்த காரியம் நடக்காதுன்னு சொல்ல அவங்க யார்?
இதை போய் நேரடியாக கேட்டுறாதீங்க, நீங்கள் மனசுக்குள்ளே கேட்டுக்குங்க. என்ன குறித்து சொல்ல இவங்க யார்? கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற திட்டம் பெரியது. ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேலே வச்சிருக்கிற நோக்கம் பெரியது. டிஸ்கரேஜ் பண்ற என்ன வார்த்தையா இருந்தாலும், உங்களை பலப்படுத்தாத, உங்களை பலவீனப்படுத்துகிற யார் எந்த வார்த்தையை சொன்னாலும், டோன்ட் ரிசீவ் இட், ரிஜெக்ட் இட். இந்த வார்த்தையினால் அசைக்கப்படாது இருங்க. ஏன்னா ஆண்டவர் அந்த மகன் மேல வைத்திருந்த நோக்கம் உன்னதமான நோக்கம். 19வது அதிகாரத்தில் அவர் ஓடி போறாரு. சரி போ, எது வரைக்கும் போவியோ போன்னு விட்டுட்டார். அதுக்கப்புறம் அவர் போய் தூங்கும் பொழுது அப்பத்தை கொடுத்து தண்ணீரை கொடுத்து எழும்பி நடக்க வைக்கிறார். அதுக்கப்புறம் கேட்குறார் ஆண்டவர், எதுக்குப்பா வந்த, என்னப்பா பண்ணிட்டுருக்கிறோம், வேலை என்னப்பா? அந்த தேவதூதன் மூலமாக ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தினா, 1 ராஜாக்கள் 19:7 கடைசி பகுதியில், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அருமையான திருச்சபையை உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உங்கள் எதிர்காலம், பெரிய எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை பெரிய அளவில் கர்த்தர் உயர்த்த போகிறார். அதை முதலாவது ரிசீவ் பண்ணுங்க. என் மேலே இருக்கிற தேவ திட்டம் பெரிது. ஹல்லேலூயா. 3 தடவை நல்லா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை உயர்த்தி. என் மேலே இருக்கிற தேவ திட்டம் பெரிது, என் மேலே இருக்கிற தேவ திட்டம் பெரிது. ரெகபோத் மேலே இருக்கிற தேவ திட்டம் பெரிது. கர்த்தர் பெரிய காரியம் எங்களுக்கு அழைத்து இருக்கிறார். ஒவ்வொரு நாள் இது சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. அசைக்கப்படக்கூடாது. நாம எதுக்கு அசைக்கப்படணும்? கண்கள் ஆண்டவர் மேல நோக்கமா இருக்குது. அப்படி இருந்த எலியாவுக்கு ஏசாயா 55:8-9 வசனத்தின்படி, புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 55 verse 8 and 9, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் எங்கள் வழிகளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. For my thoughts are not your thoughts, neither are your minds or my ways, declares the Lord. As the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. இன்னைக்கு யாரெல்லாம் நீங்கள் இன்னைக்கு நினச்சிட்டு, எனக்கு இவ்வளவுதான் வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் இவ்வளவுதானா, நான் இவ்வளோதான் படிக்க முடியுமா, இவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸா, இதுக்கு மேலே நான் ஒன்றும் செய்ய முடியாதா? இன்னைக்கு இருக்கிற 2025 ஜூலையில் இதை தான் அச்சீவ் பண்ண முடியுமா, இதுக்கு மேலே அச்சீவ் பண்ண முடியாதா? உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற நினைவுகள் பெரிது. ஹல்லேலூயா. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் இந்த தேசத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த நிலைகளுக்கு கர்த்தர் வைத்திரமோ கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், உங்கள் கண்களை ஆண்டவர் மேலே நோக்கமாக வைங்க. Fix your eyes on the Lord. சங்கீதம் 121 படி, ஒத்தாசை வருகிற பர்வதத்துக்கு நேராக ஏறெடுக்கிற ஆண்டவரே, எனக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும். விசுவாச அறிக்கை செய்யுங்க, ஜெபிங்க, முயற்சி எடுங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். அதே எலியாவை ஆண்டவர் பார்த்து சொல்றார் பாருங்க, எந்த நினைவுகள் ஆண்டவர் என் பிராணன் எடுத்துக்கொள்ளுங்க, நான் ஒன்றும் இல்லை, முடிச்சு போயிட்டேன். அந்த எசபேலுடைய வார்த்தை எல்லாம் முடிஞ்சதுன்னு எலியாவை நினைக்க வைத்தது. ஆனால் ஆண்டவர் வைத்த திட்டம் பாருங்க. 1 ராஜாக்கள் 19 அதில் வசனம் 15-16, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனை எகுவி இஸ்ரவேலின் மேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகோவின் ஊரான சாப்பாத்தின் குமாரனாக எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசிய அபிஷேகம் பண்ணு. ஆண்டு பெரிய திட்டத்தை வைத்திருக்கார். பிரதர் சிஸ்டர், உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கார். தயவு செய்து உங்களை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. தயவு செய்து உங்களை நீங்களே, என்னால் இவ்வளவு 2 ராஜாக்களை அபிஷேகிக்கணும், சீரியாவின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, அதற்கு அடுத்த தீர்க்கதரிசி, இரட்டிப்பான வல்லமையோடு செயல்பட போற தீர்க்கதரிசி, மகிமையான காரியங்கள். உங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எப்படி உங்களை பார்க்குறீங்களோ அப்படித்தான் ஆண்டவர் வைத்திருப்பார். இன்னைக்கு நம்ம சொல்லணும், ஆண்டவரே எங்களை மகிமையான காரியங்களுக்கு பயன்படுத்த போறீங்க ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிற பொழுது தீர்க்கதரிசனமாய் ஆண்டவருடைய பாதத்தில் திஸ் இஸ் கோயிங் டு பி an international ministries சொல்லி ஆரம்பித்தோம். கடந்த நாட்கள் ஒரு ஊழியக்காரோடு பேசி கொண்டிருந்தேன். அவரை ஆண்டவர் அவருடைய மினிஸ்ட்ரி ரிஜிஸ்டர் பண்ணும்படியாக கொண்டு போயிருக்கார். அப்போ ஆண்டவர் கொடுத்துருக்கிற வார்த்தை இன்டர்நேஷ்னல் ரிஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லி. அப்புறம் அவர் கேட்டாராம்மா, நான் இன்னும் இப்போ தான் ஆரம்பிக்கும் போதே எப்படி இன்டர்நேஷ்னல் நான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னாராம்மா. நான் சொன்னேன், விசுவாச பார்வை வேணும் பாஸ்டர். நம்ம ஆரம்பிக்கிற பொழுதே சொல்லணும், கர்த்தர் மகிமையான காரியங்களுக்கு பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. என்றைக்கு ஆண்டவர் ஆதியாகமம் 26-22 தரிசனமாய் கொடுத்து ஆவியானவர் இடைப்பட்டாரோ அன்றைக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தில் மகிமையான காரியங்களை செய்வார் என்று தீர்க்கதரிசன கண்களில் பார்த்தேன்.
அந்த தரிசன கண்களில் பார்த்தேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையை உங்கள் தரிசன கண்களில் பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்து, இன்னைக்கு இருக்கிற கம்பெனியை பார்த்து தயவு செய்து முடிவு பண்ணாதீங்க. நீங்கள் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை காட்டிலும் 1000 மடங்கு உங்களை உயர்த்த தேவன் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆனால் நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம், என் விசுவாசத்தை நிலைச்சிருக்கணும். எந்த வார்த்தையும் என்னை அசைக்கும்படியா என்னை நான் விட்டு கொடுத்துடக்கூடாது. எந்த வார்த்தைக்கு விட்டு கொடுத்துடாதீங்க. எந்த வார்த்தையோ உங்களை ஸ்லோ பண்ணும்படியா, உங்களை பலவீனப்படுத்தும்படியா எந்த இடத்துல விட்டு கொடுத்துடாதீங்க. நீங்கள் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போகும்படியா அந்த காவலை எடுத்துட்டீங்கன்னா தான் அந்த சோர்வு, அந்த டிப்ரெஷன் காரியங்கள் எல்லா காவலோடு நான் சொன்ன பாருங்க, இந்த அருமையான இந்த ஜீவ ஊற்று நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, சங்கீதம் 36:9 ஜீவ ஊற்றும் இடத்துல இருக்கிறதுன்றவரை நான் எதிர்பார்க்குற ப்ரமோஷன், நான் எதிர்பார்க்குற பிள்ளை, நான் எதிர்பார்க்குற வீடு எல்லாம் அந்த ஊற்றில் இருக்குது. அந்த வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். ஆண்டவரே, நீதிமொழிகள் 4:23 படி என் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்கிற, யோவான் 4:14 படி நீங்கள் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு எல்லா நாட்களும் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். அந்த வசனத்தை மட்டும் நீங்கள் அப்படியே அபிஷேகத்தில் சொல்ல ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் சொல்லி பாருங்க. The Holy Spirit will take control of you in a mighty way. Hallelujah. வரும் அனுபவங்கள் வரும். சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப போறார். Hallelujah. நம் ஊழியத்தில் நிச்சயம் ஆண்டவர் எழுப்புவார். கடைசியா தேவ தரிசனத்தில் நிலைத்திருக்கணும். தேவ தரிசனத்தில் நிலைத்திருக்கணும். இக்கோனியா பட்டணத்தில் பவுல் எப்படி பாடுபட்டார்னு பார்த்தோம். அதில் விசுவாசத்தில் நிலைத்திருந்தார். அதே போல அவருடைய ஊழிய தரிசனத்தில் நிலைத்திருந்தார். இன்றைக்கு உங்களோட தேவ தரிசனத்தை குறித்து பேச ஆசைப்படுறேன். ஏன்னா நம்முடைய சபையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கணும், உலக பிரகாரமான வளர்ச்சி இருக்கணும். ஒவ்வொருவரும் தன்னுடைய தரிசனத்தை அறிந்து கொள்ளணும். தட் இஸ் த மிஷன் ஆஃப் ரெகபோத். தட் இஸ் த விஷன் ஆஃப் ரெகபோத். நம்முடைய ஊழியத்தினுடைய விஷனே என்னன்னா, enabling the body of Christ to experience the Christ compelling love and disciple them to carry the Calvary love to the world. இதுதான் நம்முடைய ஊழியத்தினுடைய தரிசனமே. திருச்சபையை, நம்ம திருச்சபை இருக்கிறது, வரும் நாட்கள் அநேக திருச்சபைக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். ஸோ enabling the body of Christ to experience the Christ compelling love. இந்த ரெகபோத் ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், இந்த ஊழியத்தோடு இணைக்கப்படுகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நெருக்கி ஏவுகிற அன்பு, அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியான அபிஷேகம் இந்த ஜீவ நீரூற்றில் ஆண்டவர் வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று வருகிற நல்லது, சிலுவையை பார்த்து வருகிற நல்லது, அதோடு கூட இயேசு நல்லவர் என்று மட்டும் சொல்லுவதற்கல்ல, அந்த நெருக்கி பவுலுக்கு இருந்த அதே நெருக்கி ஏவுகிற அன்பு எனக்கு வரணும் ஆண்டவரே, அதை சுமந்து கல்வாரி அன்பை சுமந்து செல்லுகிறதான் நம்முடைய தரிசனம். பவுல் தன்னுடைய தரிசனத்தில் ஓடினார். இன்றைக்கு உங்கள் தரிசனத்தை குறித்து இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நேரத்தில் பேச போகிற பவுல் சபைகளை துன்பப்படுத்துகிற, he was a man who was destroying the church. சபையை அழிக்கிற ஒரு மனிதனாய் முதல் கட்டத்தில் இருந்தார். on the second one he was chosen by God. தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மகனாய் கடந்து வந்தார். number 3 he was separated for his ordained ministry. ஊழியத்துக்காக அர்ப்பணித்தார். அழைத்த ஊழியத்துக்காக பிரித்தெடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். number 4 he was longing to fulfill his ministry. பவுலை அசைக்க முடியல யாரும். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் வசனம் 1-3 அந்த பகுதியில், எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக்கொண்டு காவலில் போட்டு வைத்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். பவுல் சபையை பாழாக்கின ஒரு மனுஷர். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் வசனம் 3-6 தமஸ்குக்கு போகிற வழியில், தமஸ்குவில் இருக்கிற சபையில் இருக்கிற எல்லாரையும் கட்டி இழுத்து வரணும், கொலை செய்யணும்னு போறார். அந்த வழியில் ஆண்டவர் சந்திக்கிறார். 5வது வசனத்தில் 4வது வசனத்தில், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னோடு சொல்லுகிற சத்தத்தை கேட்டான். ஆண்டவரே நீர் யார் என்றான். கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். சவுல் பவுலாய் மாறின the absolute transformation is Acts chapter 9 verse 4 and 5. அந்த வசனம் தான் மனிதனை மாற்றினது. அதுக்கப்புறம் ஆண்டு சொல்கிறார், நீ ஊருக்குள்ளே போ, அனனியா உனக்கு அனுப்புவேன், உனக்கு செய்ய வேண்டியது அங்கே அறிவிக்கப்படும். அதற்கு பிறகு ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். அரபு தேசத்துக்கு போய், ஏன்னா சவுல் ஆவிக்கு, அதாவது ஆண்டரை பற்றி தெரியலையே ஒழிய நியாயப்பிரமாணத்தில் மிகுந்த தேர்ச்சி பெற்ற ஒரு மகன். அதனால் ஆண்டரை பற்றி தெரிஞ்சிட்டார். அவருக்கு நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சிருக்கார். உடனே அவர் செய்தது என்ன, அரபு தேசத்துக்கு போய் 3 ஆண்டு காலம் தேவ சமூகத்தில் காத்திருந்தார். பிறகு தேவனுடைய ஊழியத்தை சேர அந்தியோகியா பட்டணத்தில் இருந்தார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் 2வது வசனம், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காய் பிரித்து விடுங்கள் என்றார். ஊழியத்துக்காக பிரித்து எடுத்தாங்க. இக்கோனியா, லிஸ்தரா, எல்லா பட்டணங்கள் பார்த்தோம் பாருங்க. எல்லா இடத்துல போய்
பவுல் ஊழியம் செய்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னென்னா, தேவ தரிசனத்தில் நிலைத்திருக்கும்படியாய் பவுல் முடிவு செய்தாருங்க. அசைக்கப்படவே இல்லை. ஏன்னா அவருடைய கண்கள், ஐ ஆல்வேஸ் கீப் மை ஐஸ் ஆன் த லார்ட், ஐ ஃபிக்ஸ் மை ஐஸ் ஆன் த லார்ட். பவுலினுடைய தரிசனத்தை குறித்து நம்ம பேசுகிறோம். கடைசி அதையும் முடிச்சு உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் வசனம் 22லேருந்து 24. இந்த இடத்துல எபேசு பட்டணத்திலிருந்து மூப்பர்களை வர வைக்கிறார். வர வச்சுட்டு அவர் எருசலேமுக்கு போகிறக்கு முன்னால் எபேசு பட்டணத்தில் அவர் செய்த ஊழியங்கள் அவர்களோடு பேச விரும்புகிறார். விசேஷமாக அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் அவர் சொல்லுவார், இன்றைக்கு என்னுடைய முகத்தை பார்க்கிற நீங்கள் திரும்ப என்னை பார்க்க மாட்டீங்க. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்கள நீங்கள் எல்லோரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். என்ன ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்க. அருமையான தேவ ஊழியர் ரெனாட் பாங்கே கேம் டு சிங்கப்பூர். இதே போல அப்போஸ்தலர் 20-25 போல அந்த தேவதாசர் சொன்னார், திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் ஐ எம் கமிங் டு சிங்கப்பூர். ஐ வில் நாட் பி ஏபிள் டு see you all, ஐ வில் பி சீயிங் இன் ஹெவன் சொல்லிட்டு போனார். பவுல் சொன்னது போல சொல்கிறார். இது ரொம்ப ஒரு அதாவது ரொம்ப டச்சிங். இது என்னென்னா அவர் சொல்கிறார் பாருங்க, பிரசங்கம் பண்ணினதை கேட்டல நீங்கள் எல்லோரும் இனி முகத்தை பார்க்க மாட்டீர்கள். தேவ தரிசனம் அவருக்கு தெரியுது, இதோட என் வாழ்நாள் முடிய போகுது. அதான் தீமோத்தேயுக்கு சொல்லி நான் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்தது, அந்நாள் வரை காத்துக்கொள்ள உண்மையாக இருந்தார், என் போராட்டத்தை ஓடி முடித்தேன். ஏன்னா தரிசனத்தில் நிலைச்சிருந்தார். அந்த முக்கியமான காரிய வசனம் 22லேருந்து 24 எல்லாரும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 20-22லேருந்து 24. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாற்றம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். தரிசனத்தில் அசைக்கப்படலை. அருமையான திருச்சபையை உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். ரட்சிக்கப்பட்டு யாரெல்லாம் 10 வருஷத்துக்கு மேலாச்சோ, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தில் நிறைந்து 10 வருஷத்துக்கு மேலாச்சோ, தேவ தரிசனத்தை அறிந்து கொள்ளுகிற தாகம் உங்கள் இருதயத்தில் நிச்சயமாக இருக்கணும். நிச்சயமாக இருக்கணும். என்னுடைய தரிசனம் என்ன? யாரையெல்லாம் தேவன் அபிஷேகித்திருக்கிறாரோ இந்த உலகத்தின் காரியங்களை செய்வதற்காக மாத்திரம் அல்ல, கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய். என் மேல என்ன தரிசனம் இருக்குது? சபை இன்னும் பலப்படணும்னு பார்க்குறேன். சபையார் எல்லாம் ஆயத்தமான தரிசன முகாமை நடத்த ஆயத்தமாக இருக்கிறேன். நம்மளுக்கு தரிசனம் வேணுங்க. தரிசனம் இல்லாத ஒரு விசுவாசியா இருக்கவே கூடாது. 10 வருஷங்கிறது ரொம்ப அதிகம். நான் ரட்சிக்கப்பட்டு 4வது மாதம் தேவனுக்கென்று அர்ப்பணித்து ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டேன். 5வது மாதம் ஒரு ட்ரைனிங்கு போகும்படியாக நான் இருந்த சபையில் அனுப்பிச்சி வச்சாங்க. அந்த 10 நாள் ட்ரைனிங் முடிச்சு வரும்போது தேவ தரிசனத்தோடு கடந்து வந்தேன். ஆண்டவர் கிருபையா கொடுத்தார், கிருபையா பெற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு அந்த தரிசனத்தில் எப்படி போக, நீங்கள் தரிசனத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா இந்த ஊரில் இருக்கணுமா வெளியூரில் இருக்கணுமா, நான் இந்த காரியத்தை செய்யணுமா இதை செய்யக்கூடாதா, என் பிள்ளை இந்த வழி இது படிக்கணுமா படிக்கூடாது, எல்லாத்தையும் ஆண்டவர் பொறுப்பெடுப்பார். தேவ தரிசனத்தில் நடந்து பாருங்களேன். அந்த தேவ தரிசனத்தை பெற்றுக்கொள்வது பெரிய கிருபை. ரெகபோத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த தேவ தரிசனத்துக்காக வாஞ்சிக்கும்படியா உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். பாஸ்டர், தரிசனத்தை பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஒருவேளை கர்த்தருக்கு சுத்தமானால் நிறைய பேர் கேட்டால் தரிசன முகாமை நடத்தி உங்களை நடத்த ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். தரிசனம் இருக்கணும். ஒரு தேவ பிள்ளைக்கு தரிசனம் இருக்கணும். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகப்பட்டு 10 வருஷம் ஆயிடுச்சா, இதுதான் என் தரிசனம். கர்த்தரனை வேலை இடத்துல இந்த ஊழியத்தை செய்யும்படியா, இதை நிறைவேற்றி முடிக்கும்படியா தரிசனம் வைக்க. யாரெல்லாம் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறீங்களோ உங்க முடிவை ஆண்டவர் உங்களோடு பேசுவார். உங்க முடிவு ஆண்டவர் பேசுவார். அந்த முடிவு வருவதற்கு முன்பாக நீங்க என்ன செய்யணும் பேசுவார். அப்படி பெற்றுக்கொண்டனால தான் பவுல் சொல்லுகிறார், ஒன்றையும் குறித்து நான் கவலைப்பட எருசலேமுக்கு கடந்து போறேன். ஆவியானவர் சொல்றார், கட்டுக்களும் உபத்திரவங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனா என்னை யாரும் அசைக்க முடியாது. வசனம் சொல்லுகிறது, நான் ஆவியில கட்டுண்டவனா எருசலேமுக்கு போகிறேன், எனக்கு நேரிடும் காரியங்களை அறிய, அங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், கட்டுக்களும் உபத்திரவங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறு சொல்றதை மாத்திரம் நான் கேட்டிருக்கிறேன். அவருக்கு தெரியல. சொல்றாரு பாருங்க, எப்படி நடக்கும் என்ன நடக்கும் எனக்கு தெரியல, ஆனா
எனக்கு உபத்திரவங்கள் இருக்குன்னு மட்டும் ஆவியான சொல்றார். அந்த உபத்திரவத்தை பார்த்து நான் சோர்ந்து போயிருவனா? சோர்ந்து போக மாட்டேன். அசைக்கப்பட மாட்டேன். அசைக்கப்பட மாட்டேன். அசைக்கப்படக்கூடாதுங்க. நீங்க அந்த தரிசனத்தை பற்றி நீ அசைக்கப்பட மாட்டீங்க, ஆசிலேட் ஆக மாட்டீங்க, தைரியமா இருப்பீங்க. இதுக்கு தான் கர்த்தர் அழைத்தார், இதற்கு தான் நான் வைத்திருக்கிறார், இதுதான் அவர் நடத்துகிற பாதை. This is going to my destination. இதுதான் என் முடிவு, இப்படி தான் இருக்க போகுது. அதான் அவர் சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு பார்க்குற நீங்க, பிரசங்கம் பண்றதை கேட்குற நீங்க, என் முகத்தை திரும்ப நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒரு தரிசனமுள்ள ஊழியக்காரன், ஒரு தரிசனமுள்ள ஊழியக்காரன் தன்னுடைய முடிவை அறிந்திருப்பான். ஒரு தரிசனமுள்ள ஊழியக்காரன் தன்னுடைய முடிவை அறிவிப்பான். அவர் சொல்றார், நான் ஒன்றை குறித்து கவலைப்பட, என் பிராணனை அருமையாக என்ன, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கணும். நான் கர்த்தராகி இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிற, I have been chosen, I have been separated, I want to fulfill God's ministry. இதுதான் ஆவிக்குரிய ஸ்திரமான ஒரு விசுவாசியினுடைய அடையாளமா இருக்கும். I have been chosen, I have been separated for this ministry, I want to fulfill God's ministry. இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்க தரிசனத்தை, அநேகருக்கு உங்க தரிசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கலாம். இல்லை ஒரு சிலர் நீங்க அந்த பாதையில் இருக்கலாம். இல்லை பாஸ்டர் இது வரைக்கும் நான் அப்படி எடுக்கல, கேளுங்க ஆண்டவர் இடத்துல, அன்றே என் தரிசனத்தை நீங்க வெளிப்படுத்த நான் என்ன செய்யணும். தரிசனம் என்றால் தயவு செய்து நினைச்சுக்காதீங்க உடனே அது முழு நேர ஊழியன் அப்படி நினைச்சுக்காதீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனம் உண்டு. யோசேப்பின் மேல இந்த தரிசனம் என்ன? கர்த்தர் தேசத்துக்கு அதிபதியை வைத்தார். இப்படி நம்ம பிள்ளைகள் படிக்கிற இடத்துல, அவங்க வேலை செய்கிற இடத்துல ஆசீர்வாதமும் உயர்த்தப்படணும், மகிமையாக கடந்து வரணும். அரசாங்கங்களில் நம்ம பிள்ளைகள் கடந்து வரணும், டெக்னாலஜி வேர்ல்டில் பிள்ளைகள் கடந்து வரணும், மேனேஜ்மெண்ட் வேர்ல்டில் பிள்ளைகள் கடந்து வரணும், அதே சமயத்தில் ஊழியத்திலேயே கடந்து வரணும். எல்லா இடத்துல பிள்ளைகள் வரணும். ஆனால் தரிசனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். தரிசனத்துக்காக நம்ம வாந்திச்சு ஜெபிக்கணும். ஆண்டவரே உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தரிசனம் இருந்து நாங்கள் இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையா, பிரயோஜனமுள்ள வாழ்க்கையா இருக்கும். இன்னைக்கு நம்முடைய கரத்தில் பைபிள் வச்சிருக்கிறோம். தமிழ் பைபிள் முதல் இங்கிலீஷில் ஹீப்ரூஸ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தமிழ் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணது ஜெர்மன் மிஷனரி. தன்னை ஆண்டோடைய ஊழியத்துக்காக அர்ப்பணித்து 1706 இந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். டேனிஷ் புரொட்டஸ்டன்ட் மிஷன், ஃப்ரெஞ்ச் காலனி, மயிலாடுதுறையில் தரங்கம்பாடி இருக்குது பாருங்கள் நம்ம ஊரில். அந்த இடத்துக்கு ஏற்கனவே அவங்களுக்கு அந்த ட்ரேடிங் காரியங்கள்லாம் இருந்தனால அந்த இடத்துல அந்த மிஷினரி வந்திருக்கிறார். அவருக்கு கொடுத்த தரிசனம் தேவனுடைய வார்த்தையை நான் மாற்றி, அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் மொழியை, ஜெர்மன் மிஷினரி முதல் அவர் புதிய ஏற்பாடு முழுவதையும் அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். இங்கே மிஷினரிகளே இல்லையா, இங்கே ஊழியக்காரர்களே இல்லையா, ஆண்ட்ரியன் ஜெர்மனியிலிருந்து கொண்டு வந்தார். பாரம் தரிசனம். இன்றைக்கு அந்த பாரம் சபைக்குள்ள வரட்டும். இன்னைக்கு அந்த பாரம் உங்க ஒவ்வொருவருக்குள்ள வரட்டும். என்ன எந்த நோக்கத்துக்காக பிரித்து எடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே? Stephen Paul has been chosen, has been separated, has been called to fulfill God's ministry. ஜெர்மன் தேசத்திலிருந்து வந்து தரங்கம்பாடியில் வந்து 7 வருஷம், அந்த 1706 ஆரம்பித்து 1715 ஏறக்குறைய 9 வருடங்களில் புதிய ஏற்பாடு முழுவதையும் டிரான்ஸ்லேட் பண்ணார். அதற்கு பிறகு பழைய ஏற்பாட்டை ரூத் புஸ்தகம் வரைக்கும் அவர் பண்ணியிருக்கிறார். அதற்கு பிறகு வந்த இன்னொரு ஜெர்மன் மிஷினரி பெஞ்சமின் ஷியூஸ், அதற்கப்புறம் வந்து ஜோஹான் பிலிப் ஃபேப்ரிகஸ், இவங்க எல்லாம் ஜெர்மன் மிஷினரிஸ் தான் இதை கொடுத்துருக்காங்க. உங்கள் கையில் பைபிள் வச்சுருப்பீங்கன்னா, ஏன் பைபிள் நேற்றுக்கு இருக்கும்போது எடுத்து அந்த ப்ரிஃபேஸ் எடுத்து பார்த்தேன், அதில் அந்த அடையாளம் இருக்குது. இவங்க ஆரம்பித்த அந்த டிரான்ஸ்லேஷன் ஆரம்பித்த அடையாளம் இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கென்று பாரத்தோடு தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. ஒரு பாரம் வேணும், ஒரு தரிசனம் வேணும், அந்த தரிசனத்தில் நிலைச்சிருக்கணுங்க. அது ஆண்டருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை, பிரியமான வாழ்க்கை. தேவ சமூகத்தில் இன்னைக்கு நீங்கள் முடிவு செய்யுங்க, என் கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கு ஆண்டவரே. சொல்லுங்களேன், என் கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கும். முதலாவது குடும்பத்தின் தலைவியாக இருக்கிறேன்னா தேவ தரிசனத்துக்காய் வாஞ்சிப்பேன். ஏன் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன தரிசனம், நீங்கள் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அந்த தரிசனத்தின் வெளிப்பாடோடு நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா பிள்ளைகளுடைய பாதையை
கர்த்தர் மகிமையாக நடத்துவார். நம் ஆலயம் தரிசனம் மிகுந்த ஆலயமா, எதை எடுத்தாலும் அதில் தேவ தரிசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஆலயமா இருக்கணும். தேவ தரிசனத்தோடு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் மேன்மைப்படுவார். இன்றைக்கு பவுல் தன்னுடைய தரிசனத்தை நிலைச்சிருந்தது போல, ஆண்டவரே நான் இன்றைக்கு எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற தரிசனத்தில் முதலாவது இந்த ஆலயத்தில் நிலைச்சிருப்பேன், இந்த ஊழியத்தில் நிலைச்சிருப்பேன். கர்த்தர் இந்த ஊழியத்தில் என்னை கொண்டு செய்கிற சின்ன சின்ன ஊழியத்தில் நான் நிலைத்திருப்பேன். ஆண்டவரே தொடர்ந்து அந்த தரிசனத்தை எனக்கு நீங்கள் விரிவாக்கம் பண்ணுகிற பொழுது அந்த தரிசனத்தை பற்றி கொள்ளும். ஆண்டவரே அந்த தரிசனத்தை நிலைத்திருக்கிற கிருபையை கொடுங்க. பவுல் சொன்னது போல, நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றமே விரும்புகிறேன். அந்த வாஞ்சை எனக்கு இருக்குது ஆண்டவரே. அப்படியே நம்ம எழுந்திருந்த தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சொல்லுங்களேன், ஐ கீப் மை ஐஸ் ஆல்வேஸ் ஆன் த லார்ட். சங்கீதம் 16:8 படி, ஐ கீப் மை ஐஸ் ஆல்வேஸ் ஆன் த லார்ட். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நிழலாக இருக்கிறார். The Lord is your shade at your right hand. தேவன் என்னுடைய நிழலாக இருக்கார். நீங்கள் தனியாக இல்லை, எந்த இடத்துல நீங்கள் தனியாக இல்லை, உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை கடந்து வரும். சொல்லுங்களேன், எனக்கு ஒத்தாசை கடந்து வரும், எனக்கு நன்மை கடந்து வரும். விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை செய்யுங்க, ஆனால் அதற்கு செய்ய வேண்டிய முயற்சியை செய்யுங்க. எனக்கு ஒத்தாசை கடந்து வரும்னு சொல்லி நம்ம இருக்கிற இடத்துல இருந்தால் ஒத்தாசை வராது. யோசேப்பை போல முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். அந்த முயற்சி எடுக்க கர்த்தர் அந்த ஒத்தாசையை கொடுப்பார். விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். இக்கோனியா பட்டணத்தில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இவன் மரித்து போனான்னு போட்ட பவுல் திரும்ப எழும்பி தேவனுடைய ஊழியத்தை செய்து அந்த இடத்துல சீஷர்களுக்கு வந்து சொல்லுகிறார், நீங்க விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். தயவு செய்து உங்க விசுவாசத்தை அசைக்கக்கூடிய காரியம் எந்த காரியமா இருந்தாலும் சொல்லுங்க. ஒருவேளை பண தேவையா இருக்கலாம், இல்லாவிட்டால் மற்றவருடைய வார்த்தைகளா இருக்கலாம். என்ன ஒரு காரியனாலும் உங்க விசுவாசத்துல குலைச்சலை கொண்டு வந்துடக்கூடாது. விசுவாசத்துல நான் நிலைச்சிருக்கணும். ஆண்டவரே வார்த்தைகளால் அசைக்கப்படாதிருங்கள். எந்த ஒரு வார்த்தையோ எந்த ஒரு நெகட்டிவ் வார்த்தைகளோ உங்களை தொடாதபடி பார்த்து கொள்ளுங்க. உனக்கு இது முடியாது, உனக்கு இது ரொம்ப கஷ்டம், அதை ரிஜெக்ட் பண்ணிருங்க. உங்க இருதயத்தில் வார்த்தைகளால் அசைக்கப்பட மாட்டேன். ஆண்டவரே உங்கள் வழி, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஏசாயா 55:8-9, உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. So are my ways higher than your ways and my thoughts than your thoughts. ஆண்டவரே என்னை குறித்து நீங்க வைத்திருக்கிற நோக்கத்திற்காக ஸ்தோத்திரம். அதற்காக நான் ஆயத்தமாக ஆண்டவரே. என்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் பெரிது. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் பெரிது. ஆண்டவரே எங்கள் வாலிப செல்வங்கள் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிற எங்க வாலிப செல்வங்கள் மேல அந்த தேவ தரிசனத்தை குறித்ததான வெளிப்பாடு, அந்த தேவ தரிசனத்தை குறித்ததான அபிஷேகம், அந்த தேவ தரிசனத்தை குறித்தான ஏக்கோ சிறு பிள்ளைகளுக்குள்ள, வாலிப பிள்ளைகளுக்குள்ள வரட்டும். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் வேலை செய்கிற இடம், படிக்கிற இடம் விசேஷமாய் அந்த தரிசனங்கள் நிறைவேறட்டும். பிள்ளைகளுடைய இந்த வாலிப நாட்களை என்ன தரிசனங்கள் வைத்திருக்கிறீரோ தரிசனங்கள் நிறைவேறட்டும். இந்த வாலிப நாட்களிலேயே பிள்ளைகள் தரிசனம் பெற்ற பிள்ளைகளா, தரிசனத்தில் வளருகிற பிள்ளைகளா, தரிசனத்தை சுமக்கிற பிள்ளைகளை வளரட்டும். ஆண்டவரே இந்த ஆலயத்தில் கர்த்தர் கொடுக்க போற பிள்ளைகளோ தரிசனத்தை சுமந்த பிள்ளைகளா இருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு குடும்பம் தரிசனத்தை சுமந்த குடும்பமா இருக்க இந்த ஊழியம் கர்த்தருக்கு இன்னும் மிகவும் பிரியமான ஊழியமா மாறும். கர்த்தருக்கு பிரியமான பிரதியான ஊழியமாய் மாறும். கர்த்தர் பெரிய தரிசனங்களை கொடுப்பார். எந்த இடத்துல தரிசனத்துக்கு வாஞ்சி இருக்குதோ, எந்த இடத்துல தரிசனத்துக்கு ஏக்கம் இருக்குதோ, எந்த இடத்துல விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற காரியம் இருக்குதோ அந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை கொடுப்பார். நம்ம நம்பி பெரிய திட்டங்களை ஆண்டவர் கொடுப்பார். தேவ தரிசனத்தில் நாங்கள் நிலைத்திருப்பாண்டவரை எல்லாரும் சொல்லுவோமா? தேவ தரிசனத்தில் நாங்கள் நிலைத்திருப்பாண்டவரை. கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிற, என்ன நடந்தாலோ என்ன வந்தாலோ உங்களிடத்திலிருந்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிற, that has to be our ultimate goal. என்னுடைய அல்டிமேட் கோல் என்ன? உங்களை பார்த்து கேட்கிறோம், உங்களுடைய லட்சியம் என்ன? கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவது. பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்தி ஆளாக்கி பேர பிள்ளைகளை எடுப்பதுங்கிறது உலக பிரகாரமான கர்த்தர் நமக்கு கொடுத்த சந்ததியின் ஆசீர்வாதம். அது நம்ம மேலே இருக்கும். ஆனால் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியம் நம்ம ஒவ்வொருவர் மேலேயோ அந்த தரிசனத்தை ஆண்டவர் வைக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவர் உங்க ஒவ்வொருவரோடு பேசுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரோடு பேசுகிறார். உங்க தரிசனம் என்ன? தரிசனத்துக்காய் வாஞ்சிங்க. கர்த்தர் அந்த தரிசனத்தை உங்கள் இருதயத்தில் கொடுத்துருப்பாருன்னா அந்த தரிசனத்தை நான் சுமக்கிறேன். நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றமே விரும்புகிறேன். ஐ மே ஃபினிஷ் மை கோர்ஸ் அண்ட் கம்ப்ளீட் மை மினிஸ்ட்ரி ஐ ஹவ் ரிசீவ் ஃப்ரம் த லார்ட் ஜீசஸ். ஆண்டவரே, நான் அசைக்கப்படுவதில்லை. என் விசுவாசத்தில் அசைக்கப்பட மாட்டேன், நிலைத்திருப்பேன். எந்த வார்த்தைகளால் நான் அசைக்கப்பட மாட்டேன். ஆண்டவரே, தேவ தரிசனத்தை நிலைத்திருப்பேன். ஆண்டவரே, நீதிமொழிகள் 10:30 நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய கர நம்மளை ஆசீர்வதிக்கோ. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி, அப்பா உங்களை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உங்கள் பாதத்தில் காத்திருப்பேன், உங்கள் வசனத்தை தியானிப்ப. ஆண்டவரே, எந்த புயல் வந்து மோதினாலோ, எந்த புயல் வந்து தாக்கினாலோ, எந்த சந்தேகங்கள், எந்த கேள்விகள், என்ன காரியங்கள் வந்து என்னை தாக்கினாலோ நான் அசைக்கப்பட மாட்டேன். ஆண்டவரே, hallelujah. Nothing can shake me, nothing can shake me. I will not be shaken, I will not be shaken. சொல்லுங்களே, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த வல்லமையும் எங்களை அசைக்க முடியாது, எந்த காரியங்களை அசைக்க முடியாது. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற எல்லாம் எங்களோடு இணைந்து உங்களையே நேசிப்பண்டவரே, உங்களையே நேசிப்பண்டவரே. தேங்க்யூ. பாதம் அமர்ந்து ஆராதிப்பே, வசனம் தியானித்து அகமகிழ்வே. பாதம் அமர்ந்து ஆராதிப்பே, வசனம் தியானித்து அகமகிழ்வே. இந்த புயல் வந்து மோதி தாக்கினாலோ அசைக்கப்படுவதில்லை. இந்த புயல் வந்து மோதி தாக்கினாலோ அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. உம்மையே நான் நேசிப்பேன். எல்லாரும் இணைந்து உம்மையே நான் நேசிப்பேன். அப்பா சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே இயேசையா, பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். வசனம் தியானித்து அகமகிழ்வேன். பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். வசனம் தியானித்து அகமகிழ்வேன். இந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. இந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை.
அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. சங்கீதம் 16:8 வசனத்தின்படி கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆண்டவர். அவரின் வலது பாரஸ்தர் இருக்கிறபடியினால் அசைக்கப்படுவதில்லை. ஆல்வேஸ் ஐ கீப் மை ஐஸ் ஆன் த லார்ட், ஐ வில் நாட் பி ஷேக்கன். எல்லா நேரத்திலையும் கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஒத்தாசை வரணுமோ, சங்கீதம் 121 அதிகாரத்தின்படி அவரை நோக்கி பார்க்குறீங்க, கர்த்தர் ஒத்தாசையை கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சியை, நீங்கள் செய்ய வேண்டிய பிரயாசத்தை முழு மூச்சோடு செய்கிற பொழுது அந்த பர்வதத்திலிருந்து ஒத்தாசை உங்களுக்காய் கடந்து வரும். யோசேப்பு விடுதலை ஆயிரவோன்னு சொல்லி அப்படியே இல்லை. He was trying to use each and every opportunity. அதில் தேவன் கிரியை செய்து அற்புதமாய் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணினார். சொல்லுங்க, அன்றே நான் என்னுடைய முயற்சி எல்லாவற்றையும் செய்வேன், ஆண்டவர் எனக்கு ஒத்தாசை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் நிலைச்சிருப்ப ஆண்டவரே, எந்த ஒரு காரணத்தை கொண்டோ நான் பின்வாங்கி போக மாட்டேன். எந்த ஒரு காரணத்தை கொண்டோ ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தில், ஆண்டவர் மேலே இருக்கிற நேசத்தில் நான் பின்வாங்கி போக மாட்டேன். ஆண்டவரே, எந்த வார்த்தையும் என்னை அசைக்கும்படியா, எந்த வார்த்தையும் நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஆண்டவரே, எந்த வார்த்தையும் என்னை பலவீனப்படுத்தாதபடி என்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் பெரிது. ஏசாயா 55:8-9 படி என்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் பெரிது. என்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற அவருடைய வழிகள் பெரிது. பெரிய காரியங்கள் செய்யும்படியா எனக்கு நீங்க முன்குறிச்சு வச்சிருக்கிறீங்க. அதை நான் ஒற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே, அதை நான் அக்செப்ட் பண்ற ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கென்று இந்த வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்திற்காய் என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. யாரெல்லாம் அந்த தரிசனத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களோ சொல்லுங்க, ஆண்டவரே, தரிசனத்தில் நான் நிலைச்சிருப்ப ஆண்டவரே. இன்னும் தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு கிளியரா கொடுக்கணும். கர்த்தர் அந்த தரிசனத்திற்கு விளங்க செய்யணும். அப்பா இடத்துல சொல்லுங்க, நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, அந்த தரிசனம் எனக்கு வெளிப்படுவதாக. உங்க வசனத்தின் வெளிச்சத்தின் மூலமாய் அந்த தரிசனம் வெளிப்படுவதாக. உங்க பாதத்தில் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அந்த தரிசனத்தை வெளிப்படுத்துவீராக. உங்க தரிசனத்தில் நான் எப்பொழுது நிலைத்திருப்பேன் ஆண்டவரே. பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசியில் சொன்னதுபடி, நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிற வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்கென்று நீங்க கொடுத்திருக்கிற சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா எந்த ஊழியத்தை நான் செய்யும்படியா முன் குறித்திருக்கிறீங்களோ அதை செய்யும்படியா என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்க அசைக்கப்படுவதில்லை. நீங்க அசைக்கப்படுவதில்லை. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற உங்களை கர்த்தருடைய கண்கள் பார்க்குது. நீங்க அசைக்கப்படுவதில்லை. வேலை இடத்துல அசைக்கப்படுவதில்லை. உங்க ஃபைனான்ஸ்ல அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய விடுதலையின் கரம் உங்களோடு கூட இருக்கிறது. பலத்தின் மேல் கர்த்தர் உங்களை பலனடைய செய்வார். கர்த்தாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்திரத்தன்மைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலையும் லைவ்ல எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார்.